நீங்க உங்கள் அடிபணிகிறேன். அடியன் எளியருக்கு எளியர் சுந்தரமூர்த்தி நாயனார் யார் எந்த இதானாலும் அடியாருக்கு அடியார். சிவனே அடியாருக்கு அடியார் தானே. சிவன் வந்து அன்புக்கு அடிமை. அன்புக்கு அடிமை வந்து அவர் எப்பேற்பட்டனாலும் அன்புக்கு தான் அவர் அடிமை. அதிகாரத்துக்கு அவர் கட்டுப்பட மாட்டார். அவர் யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? அந்த சொல்லிட்டாங்க ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி அன்புக்கு அவர் எந்த வழியும் நம்ம அன்பு இது பண்ணாலும் அவர் நமக்கு, அவரை வணங்காட்டாலும் அவர் வந்து நமக்கு அருள் புரிவார். இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிற தலைப்பு வந்து ஏயற்போல் கலிக்காம நாயனார். இவர் வந்து சோழ வளநாட்டில் காவிரி ஆற்றின் வடகரையின் கிழக்கு திசையில் ஆடும் பூங்கொடிகள் கொண்டதும் நீண்ட மாடங்கள் கொண்டதுமான அழகான நகரம் திருமங்கலம் அவ்வூரில் அவதரித்துள்ளார். இவர்களுடைய வாரிசு, அதாவது இவருடைய பரம்பரைகள் வந்து சோழர்களின் சேனாதிபதியாக இருந்தது. அந்த வகையில் இவர் எல்லாருமே அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள். அதனால் வீரம், தீரம், அறிவு எல்லா விதத்திலும் கூடியவர்கள். சிவபக்தம், சிவ தொண்டு புரிபவர்கள். என்ன தொழில் அங்கே சேனாதிபதியாக இருந்தாலும் சிவ தொண்டு தவறாமல் நடக்கும். சிவனடியார்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வது எல்லா விதத்திலும். இவருடைய சேக்கிழார் பெருமாள் வந்து இவருடைய ஊரினை பற்றி, இவர் பிறந்த ஊரினை பற்றி ஒரு 8 பதிகம் பாடியுள்ளார். 8 பதிகத்தில் சொல்லியுள்ளார். 8 பதிகம் நம்ம படிக்கணும். அப்ப நேரம் ஆயிப்போம். இல்ல வரலாற்று செய்தியை சொல்லுங்க. அப்புறம் நம்ம எண்ணங்கள் உங்கள் சீரான பணிகள் சிறக்க. இவருடைய எண்ணம் என்ன? ஒன்றும் மற்ற இலை, ஒன்னடி அல்லது ஒன்று அறிய. உன் பாதத்தை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. உன்னுடைய பாதம்தான் எனது அப்படிங்கிற எண்ணம் உடையவர். சிவபெருமானை பற்றி யாராவது குறைகள் சொன்னால் அவர்களை கொல்ல வேண்டும். இவருடைய முடியலையா தான் இறந்து போக வேண்டும். அதுவும் முடியலையா அந்த இடத்தை விட்டு நகன்றது. காதுல வந்து விழக்கூடாது. அவர் சொல் வந்து காதுலயே விழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உடைய. இப்படி இருக்கையில் சுந்தரர் இவர் காலத்தில் தான் ரெண்டும் ஒரே காலத்தில். சுந்தரர் வந்து சிவபெருமானை பறவை நாச்சியாருக்காக தூது விடுவார். சிவபெருமான் அன்பினால் கட்டுப்பட்டு, சுந்தரர் யாரு, சுந்தரா வா என்று என்னை கண்ணாடி முன் நின்று கூப்பிட்டு, தன்னுடைய இதுதானே அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இவரும் தூது செல்வார். இந்த தூது செல்வது வந்து அவருடைய நாலேஜ், அதாவது அவருடைய அறிவுக்கு வந்து தென்படுகிறது. அவர் சிவபெருமானையே உலகத்தையே படைத்த இந்த ஜீவராசிகள் எல்லாம் உண்டாக்கிய ஒருவனை ஒரு மனிதன் தூது விடுவதா? இவருக்காக அவர் பாதங்கள் தேய நடக்கலாமா? அது தவறல்லவா? அந்த மனிதனை நான் தண்டிக்க வேண்டும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்போ இவர் சுந்தரருக்கு அது தென்படுகிறது, கேள்விப்படுகிறார். ஐயோ, ஒரு சிவனடியாரை வந்து நம்ம வேதனைப்படுத்திட்டோமே, இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு இவருடைய எப்படி இது பண்றது அப்படின்னு நினைக்கும் போது அவர் யார் சொல்லுவாரு? சிவன்கிட்ட தான் சொல்லுவாரு, சிவன்கிட்ட தான் கேட்பாரு. எல்லாமே அவர்கிட்ட கேட்டு வாங்குவாரு, அவர்கிட்ட சொல்லுவாரு. அவர் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவரை தவிர வேற யாரும் கிடையாது. அப்போ அடியனை இப்படி இது பண்ணிட்டாங்களே என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய இழிவான அவங்க எண்ணத்தை நீக்கி அவனை உனக்கு நண்பனாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு சூளை நோய் உருவாக்குகிறேன். நீ அதனை போய் குணப்படுத்த, இருவரும் நண்பராகிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் வந்து சொன்னபடி கலிக்காமனுக்கு வந்து அவர் ஒரு சூழ நோயை உருவாக்குறார். அந்த சூழ நோயை உருவாக்கும் பொழுது அவர் வேதனையால் துடிக்கிறார். இவருக்கு அந்த அவருடைய கனவில் அன்றே வந்து, உன்னுடைய சூழ நோய் தீர வேண்டும் என்றால் சுந்தரன் வர வேண்டும், அவன் ஒருவனால் தான் உன் நோயை தீர்க்க முடியும் அப்படிங்கிறார். உடனே ஒரு படக்குன்னு இருந்துச்சு. எனக்கு சூழ நோய் உருவாக்கி
ஒரு இறைவனால் நீக்க முடியாது, ஒரு மனிதன் வந்து நீக்குவதா? சரி. அதுவும் உன்னை வேலை வாங்கிய சேஷா. அவன் வந்து என் நோயை தீர்க்குவதா? அப்படி ஒரு அந்த நோய் எனக்கு நீக்க வேண்டாம். என்னுடைய நோயை நானே தீர்த்துக் கொள்கிறேன் என்று வாளால் வயிற்றை கிழித்துக் கொள்கிறார். சேஷா. ஆமா. இறந்து போறார். அந்த நேரம் பார்த்து சுந்தரர் கனவுலையும் அவருக்கு சொல்லியிருக்கார், போய் நோயை தீர்த்துட்டு வா அப்படின்னு. இவர் வாரார். சுந்தரர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவன் அந்த நாயனாருடைய மனைவி சுந்தரர் வருகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவர் இறந்ததெல்லாம் மறந்து அதை மறைச்சு வச்சுட்டு சுந்தரரை வரவேற்க, இந்த காலத்துல அப்படி முடியுமா வந்து வரவேற்க அடிக்க எல்லாரும் எல்லாம் இது பண்ணி கும்பம் இதோட நிக்கிறாங்க. அப்ப இவருக்கு எப்படி சொல்றாரு, அவளுடைய அறையதையும் சொல்றாங்க. அவர் சொல்லும் போது அவளுடைய சிவபக்தியும் ஒரு அடியார் காதில் ஒரு அமங்கலமான வார்த்தை முதல்ல வர்றவங்க காதில் விழக்கூடாது என்று சொல்கிறார். அப்படின்னு நினைச்சு இவர் வரவேற்கிறார். வரவேற்கிற பட்சத்துல அவர் வாராரு. வந்த உடனே இவர் வரவேற்ப கூட அவர் நினைச்சு பார்க்கல. கலிக்காமரை எங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்கணும்னு அவர் உள்ளே துயில் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார்.